நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறேன். நாள் ஏசுப்பா, அந்த வெளியில் ஏசுப்பா என்னை சங்கீதம் பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் ஏசுப்பா. முக்கியமாக பேசும்போது என்னை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசுப்பா. நல்ல வார்த்தைகளை பேச நீங்கள் உதவி செலுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதம் 34 நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் பார்ப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லும் போது அந்த தாவீது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம நார்மலான பீப்புள் கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை உண்மையிலேயே இருக்க முடியாது, இந்த மாதிரிலாம் எப்பவுமே அவர் பிரச்சனைத்துலேயே இருந்துட்டு அப்படி இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது நம்மளால இருக்க முடியும். எப்படின்னா, எப்பவுமே நம்ம கர்த்தரோட இணைக்கப்பட்டு அவர் நாமத்திலேயே நம்ம இருக்கும்போது நம்மளால இது இருக்க முடியும். அப்புறமா இந்த 2 காரியங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா கர்த்தருக்குள் நம்ம இருக்க முடியும். எப்படின்னா, காலையில நம்ம பைபிள் படிக்கும் போது நம்ம வாயிலிருந்து சத்தம் வெளியே வரும்போது அது நம்மளால இருக்க முடியும். 2வது விஷயம் கர்த்தருடைய பாடல்கள். கர்த்தருடைய பாடல்கள் காலையில கேட்டுட்டு அது மற்ற நேரத்தில் நம்ம பாடும் போது அது நம்மளால அப்படி இருக்க முடியும். இதுல அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படி அந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம இருக்க முடியும்? அது நம்ம கெட்ட சிந்தனைகளோ இல்லை கெட்ட வார்த்தைகளோ நம்ம பேசாம இருக்கும் போது அந்த அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், அதை நம்மளால கடைபிடிக்க முடியும். இல்ல செகண்ட் வசனத்துல சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க நம்ம கிட்ட கேட்டுப்பாங்க. நம்மளோட நல்ல விஷயத்தையும் சரி, நம்ம கெட்ட விஷயத்தையும் சரி நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க கேட்டுப்பாங்க. கேட்டுக்கிட்டு நம்ம பின்காலத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அதை வச்சு நம்மளை எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி ரிவெஞ்ச் பண்ணலாம், அவங்கள மற்றவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லாம இருப்பாங்க. ஸோ சிறுமைப்பட்டவர் அதை கேட்டு மகிழும் போது நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம முன்னாடி அவங்க நம்மளுக்கு கஷ்டப்படுற மாதிரி நம்மளுக்கு பின்னாடி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது 3வது வசனம் பார்க்கலாம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்துனா எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது. நம்ம தனியா ப்ரே பண்ணும் போது நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதே பைபிள்ல மத்தேயு 18:20 போட்டிருக்கு, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் கர்த்தரை தெரிந்து கொள்ளாமல் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம நைட்டும் சரி காலையிலும் சரி நம்ம ப்ரே பண்ணும்போது அந்த ப்ரேயர்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 8வது வசனம் போகலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளுக்கு நெருக்கம் நம்மள சூழும் போது நம்ம அசைக்கப்படாம நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம கர்த்தர்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை எல்லாமே கொடுக்கணும். கர்த்தர் நம்ம மேல நம்பிக்கையா இருக்கணும் எப்பவுமே. இல்ல நம்ம கர்த்தர் நம்மளுக்கு எப்படி விடுதலை கொடுப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது 7வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் நெருங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், கர்த்தருடைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் கர்த்தர் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கஷ்டத்துலயும் கர்த்தரோட தூதன் நம்மளுக்கு அனுப்பி நம்மள பலப்படுத்துவார். நான் இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனா பார்க்கறது நம்ம பாஸ்டர்ஸ் தான். ஏன்னா நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ஈஸி நோட்டா நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பயப்படாதீங்க, இந்த மாதிரி நீங்க நல்லா இருங்க, இந்த மாதிரி பயப்படாம இருக்கணும், இந்த விஷயத்துக்காக நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம திருப்பி 8வது வசனம் பார்க்கலாம். 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்க்கணும்? கர்த்தர் நல்லவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, யாருக்குமே இப்போ சில பேர்லாம் நம்ம இருப்போம்ல, நம்ம கர்த்தர் தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கர்த்தரை பற்றி ஆத்ம ஆதாயம் பண்ணும்போது அவங்களுக்கும் கர்த்தரை பற்றி தெரிஞ்சு அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் நம்ம இப்போ பரலோகம் போகும்போது நம்ம 2 கையில யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட்டிட்டு போகணும். ஸோ அப்போ நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 9வது வசனம்,
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ எல்லா லைஃப்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ வந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து, நம்ம ஃபேமிலி வந்து கர்த்தருக்கு பயந்தவங்களா இருக்காங்களா? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி கர்த்தருக்கு பயந்தவங்களா இருக்காங்களா? அவங்க கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறாங்களா, ப்ரே பண்றாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய நம்மளோட கடமை இல்லவா? அதனால நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம ஃபேமிலிக்கு கர்த்தரை பற்றி சொல்லி நம்ம வந்து அவங்களும் வந்து ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணணும் நம்ம கர்த்தர் கூட. 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் வந்து ஒரு காட்டோட ராஜா. சிங்கம் வந்து எப்பவுமே வந்து பட்டினியா இருந்த நாளே கிடையாது. எல்லா நாளும் அதோட இரையை தேடி அது சாப்பிடுமா. அதோட கர்ஜனையின் சத்தத்திலே குட்டி குட்டி விலங்குகள்லாம் வந்து மயக்கமாய் விழுந்துருமா. அப்பவே அது வந்து அந்த இரையை எடுத்துட்டு வந்து அதோட குழந்தைங்களுக்கு அது கொடுத்து அது வந்து சாப்பிட வைக்குமா. ஸோ சிங்கக்குட்டி அந்த இங்க என்ன வசனத்துல என்ன இருக்குன்னா, அந்த சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப நம்மளுக்குலாம் என்ன, இங்க டே டு டே லைஃப்ல நம்மளுக்குலாம் வந்து ஒரு நாளுமே நம்மளுக்கு சாப்பாடு இல்லாம இங்க யாருமே இருந்தது கிடையாது. ஒரு நாளுமே நம்ம கர்த்தரை தெரிஞ்சதுக்கு அப்புறமா டெய்லியுமே நம்ம 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது. அது எதுனால? கர்த்தருடைய கிருபையினால் தான். ஸோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கொஸ்டினா வைக்கணும். என்னன்னா, நம்ம வந்து இப்போ கர்த்தரை தெரிஞ்சு கொண்டு இருக்கோம், கர்த்தர் தெரிஞ்சு இருக்கோம், நம்ம சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், ஜோம் பண்றோம். ஆனா நம்ம இது வரைக்கும் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் நம்ம கர்த்தருக்காக யாரை கூட்டிட்டு வந்திருக்கோம் சர்ச்சுக்கு? இதுதான் நான் ஒரு இந்த கொஸ்டினா வைக்கிறேன். கர்த்தர் தமிழ் வசனம்